அப்படின்னு அதிமுக தரப்பில் கேட்டோம். அதையும் ஏற்கனவே 3 லேயர்னு சொன்னாங்க. இப்போ அது 4 லேயராக மாற்றிருக்காங்க. அப்புறம் வாக்காளர் நாங்கள் வேட்பாளர் மற்றும் சீஃப் ஏஜென்ட் வந்து போவதற்கான வழிமுறைகள், அதாவது உள்ள போக முடியாத நிலை இருக்கிறது, இது தொடர்பான சில கேள்விகளுக்கெல்லாம் முறையாக பதிலளித்திருக்கிறாங்க. எனவே வாக்கு எண்ணும் நடவடிக்கை மிக சுமூகமாக நடைபெறும் என்று நாங்கள் நம்புகிறோம். நான் அந்த கருத்து கணிப்பை பொய் கூட நம்பாது. பொய் இருக்குல்ல, அதுக்கிட்ட போய் இதை சொன்னா கூட நம்பாது. இது கருத்து கணிப்பு இல்லை, கருத்து கவனிப்பு. இது பேர் கருத்து கவனிப்பு. அதிமுக என்னைக்குமே இந்த கருத்து எக்ஸிட் போல நம்பினதில்லை. புரட்சி தலைவி அம்மாவே வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க, சொல்லியிருப்பாங்க 2011 இப்படி தான் கொஞ்சம் மெஜாரிட்டியில் தான் வரும் அப்படிங்க. ஆனால் லேண்ட்ஸ்லைடு மெஜாரிட்டியில் அதிமுக வந்துச்சு. 2016 என்ன ஆச்சு? அதிமுக ஆட்சியை இழந்துரும்னு சொன்னாங்க, திமுக அரசு அமைக்கும்னு சொன்னாங்க. ஏன் எக்ஸிட் போல்ல எக்ஸ்பர்ட்னு சொல்ற சி ஓட்டர் கூட அப்படிதான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் அதிமுக தான் ஆட்சிக்கு வந்துச்சு. எனவே இது பஸ் ஸ்டாண்டுகளில், ரயில்வே ஸ்டேஷனில் ஒதுங்கி நிற்கிற ஒரு சிலர்கிட்ட ஒரு கருத்து கேட்டு அந்த கருத்தின் அடிப்படையில் எடுக்கிறது சின்ன சாம்பிள்ஸ் தான் எடுப்பாங்க. அப்படிதான் எடுக்க முடியும். அப்போ ஒரு தொகுதியில் 2.5 லட்சம் வாக்காளர்கள், 2 லட்சம் வாக்காளர் ஒரு 13 பேர்கிட்ட, மிஞ்சி போனால் 180 பேர்கிட்ட எடுக்கிறதுனால அந்த மொத்த வாக்காளருடைய மனதை பிரதிபலிப்பதாக அது இருக்காதுங்கிறதுனால நாங்கள் எப்பவுமே இது போன்ற எக்ஸிட் போல்களை நம்புறதில்லை. வேணா தோத்து போற கட்சி இருக்கு பாருங்க, அவங்க தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்கு, ஒரு தற்காலிக உற்சாகத்தை ஏற்படுத்துவதற்கு வேணா அவங்களுக்கு இது யூஸ் ஆகலாம். அதனாலதான் அதுக்கு பேர் கருத்து கவனிப்புன்னு சொன்னேன். தேங்க்யூ. இல்ல, இதான் நாங்க ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கோம். இது ஒரு கற்பனை கோட்டை, கிரவுண்ட் ரியாலிட்டி வேற. ஆட்சி மாற்றம் வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்கள். அப்ப நல்லாட்சி வேணுங்கிறதுக்கு தான் இந்த ஆட்சி வேணாம்னு நினைக்கிறாங்க. அப்ப நல்லாட்சியை யார் தந்தா அப்படின்னா ஏற்கனவே இருக்க எடப்பாடியார் தந்திருக்காருங்கிறதுனாலதான் அதிமுக வெற்றி பெறும் சொல்றோம். நீங்க சொல்ற கட்சி தற்போது களத்திற்கு வந்திருக்கிறது. அவர்கள் சில இடங்களில் அவர்களுக்கு வாக்குகள் கிடைத்திருக்கலாம். ஆனா அந்த வாக்குகள் சீட்டா கன்வெர்ட் ஆகுமா அப்படின்னா இல்லை. எனவே அதிமுக ஆட்சி அமைக்க எடப்பாடியார் தான் முதலமைச்சர். அதுல எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. அதுக்கு ஏற்கனவே பதில் சொல்லிட்டோமே. எடப்பாடியார் திருச்செங்கோட்டில் எம்பி எலெக்ஷன் என்னாரு அப்படின்னு. ஏன் நீங்க உங்க தொகுதியில் நிற்க முடியாம ஏன் திருச்சிக்கெல்லாம் போறீங்க? நீங்க ஏன் போறீங்க? கிறிஸ்தவ வாக்குகள் அதிகம் இருக்குன்னு தானே அந்த தொகுதியில போட்டிக்கிட்டீங்கிறதெல்லாம் ஏற்கனவே நான் போட்டி அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் தான். அதிமுக வெற்றி பெறும். நான் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் பலமுறை பதில் சொல்லிட்டேன். இப்போ பொறுத்திருங்க, திங்கட்கிழமை அன்னைக்கு முடிவுகள் வரும்போது அதிமுக பலம் என்பது உங்களுக்கு தெரிய வரும். ஜோசப்